இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஃபார்ம் 16B டவுன்லோட் பண்ணுறது லேர்ன் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு டிடிஎஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு செல்லருக்கு வந்து ஃபார்ம் 16B கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் வந்து ஆஸ் ஏ டேக்ஸ் பேயர் தான் பண்ணணும். இன்கேஸ் வந்து ரெசிடென்ட் ஃபார்ம் 26QB ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா, அதே வந்து 27 NRIக்கு பண்ணிங்கன்னா ஆஸ் ஏ டிடெக்டர் பண்ணணும். சரி, ஏன்னா டிடெக்டர் பண்ணும்போது டேன் நம்பர் இருக்கும் அண்ட் டேக்ஸ் பேயர் டிடெக்ட் பண்ணும்போது பேன் நம்பர் தான் இருக்கும். ஸோ அவங்க பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிட் நேம் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நேம் மிட் நேம் தெரியலன்னா சார் லாஸ்ட் நேமில் வந்து ஃபுல் பேர் கொடுத்துருங்க. அது மேட்ச் ஆகலைன்னா அப்பா பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் நேமில் கொடுத்து பாருங்க அண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்து ப்ரொசீட் பண்ணிடுங்க. ஸோ அங்கேயே சர்டன் டீட்டெயில் 4 ஸ்டெப் மெத்தட் இருக்கும். அது த்ரூ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து த்ரூ ஆதார் கார்டு பண்ணுவோம். ஸோ நான் இந்த டேட்டா போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. ஸோ பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் மற்ற டீட்டெயில் ஃபஸ்ட் நேம், மிட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம அத்தன்டிகேஷன் பண்ணணும். மீன்ஸ் நாங்கள் தான் ஒரிஜினல் அப்படி சொல்லி அத்தன்டிகேஷன். ஸோ டிடிஎஸ் டிரெக்ட் பண்ணது, இல்லைன்னா சலான் டீட்டெயில், இல்லைன்னா 26QB டீட்டெயில், இதுனா ஃபைனலாக வந்து த்ரூ ஆதார் கார்டு. ஸோ மேக்ஸிமம் இதே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் செல்ஃப் அசஸ்மெண்ட் பாருங்கள். ஸோ டிடிஎஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி டிரெக்ட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ சலான் பே பண்ணும்போது ஒரு அமௌண்ட் சலான் டவுன்லோட் பண்ணுங்க, அந்த சலான் டேட்டா. ஸோ இது 2 ஸ்டெப்பு தான் வேலிட் ஆனது. ஸோ நம்ம வந்து த்ரூ ஆதார் கார்டு பண்ணி பார்ப்போம். ஸோ அது கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு நம்பர் இங்கே கொடுத்துருங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். இன்கேஸ் மொபைல் எவ்ரிதிங் இஸ் மேட்சிங், உங்களுக்கு வந்து ஓடிபி கிடச்சிடும். ஸோ இது கூட சப்மிட் பண்ணி பார்த்துருவோம். இது செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து கம்யூனிகேஷன் டீட்டெயிலும் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. தென் இட் வில் கோ த 4th ஸ்டெப் ஜஸ்ட் ரிவ்யூ அண்ட் 5th ஸ்டெப் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ இமெயில் ஐடிக்கு லிங்க் போகும் அண்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு கோடு போகும். ஸோ அதை 2 வச்சு தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ 4th ஸ்டெப்பில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டும் நம்ம தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அட்ரஸும் மொபைல் நம்பர் டீட்டெயில் ஃபிட் பண்ணிவிட்டு 4th ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இங்கே தான் 4th ஸ்டெப்பில் வந்து நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் அண்ட் சீக்ரெட் கொஷின் மாதிரி கொடுத்துருவோம். அண்ட் ஒன்ஸ் சப்மிட் பண்ணோன்னா 5th ஸ்டெப்பில் லிங்க் போயிடும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இங்கே வந்து சர்டன் க்ரைட்டேரியா இருக்குது. ஸோ மினிமம் லென்த் வந்து 80 இருக்கணும், மேக்ஸிமம் 15, ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரி நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபாபெட் 2மே மிக்ஸாக இருக்கணும். ஸோ இந்த டேட்டாவும் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். கிரியேட் அக்கௌண்ட். ஸோ இது வந்து 5th ஸ்டெப். ஸோ 5th ஸ்டெப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், ஸோ ஃபைனல் 5th ஸ்டெப் முடிஞ்சோன்னே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஸோ லிங்க் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பர் கோடு வந்து மொபைலுக்கு போயிருக்கும். ஸோ இமெயிலில் வந்து அந்த லிங்க்கு கிளிக் பண்ணோன்னே கோடு கேட்கும். ஸோ மொபைல் ஐடி கோடு கொடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேஷன் ஆகிடலாம். ஸோ ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் 16B எப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் அண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதுவும் நம்ம பார்த்துருவோம். வெயிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து லாகின் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ லாகின் பண்ணும்போது டேக்ஸ் பேயர் கொடுத்துருங்க, வேறு எதுவும் கொடுக்க வேணாம். அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு கேட்சி வேர்ட் டைப் பண்ணி கிளிக் ஆன் லாகின், select this one, proceed. So to download that, go to the download option la form 16B da download பண்ணுவோம். ஸோ அது ரிக்வெஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து என்ன டைப் ஆஃப் ஃபார்ம், ஸோ 26QB, தென் அசஸ்மெண்ட் இயர் கேட்குறாங்க, நாட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ அசஸ்மெண்ட் இயர் 25-26 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருங்க. இங்கே acknowledgement நம்பர் அண்ட் இங்கே வந்து பேன் ஆஃப் த செல்லர் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அது ரிக்வெஸ்ட் ஃபார் சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த என்லாஜ்மெண்ட் நம்பர், பேன் நம்பர் நீங்கள் வந்து 26QB ஃபைல் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் ஒரு என்லாஜ்மெண்ட் நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஷோ திஸ் ஒன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்லாஜ்மெண்ட் நம்பர். ஸோ இந்த நம்பர் தான் நம்ம இங்கே போடுவோம். அண்ட் இங்கே வந்து பேன் நம்பர் ஆஃப் த செல்லர். ஸோ கொடுத்து ப்ரொசீட் பண்ணோன்னே சப்மிட் ஆகிடும் அண்ட் இட் வில் டேக் 2 to 3 hours டு அக்செப்ட் தட் ரிக்வெஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வியூ மட்டும் காமிச்சிடறேன். ஸோ இங்கே வியூவில் போனீங்கன்னா இங்கே வந்து சப்மிட்டட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் 2 to 3 hours வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் இது அவைலபிள் ஆகிடும். ஸோ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த HTTP டவுன்லோடு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்ம் 16B கிடச்சிடும். ஸோ இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. தட் இஸ் நத்திங் பட் யுவர் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் செல்லர். சாரி, ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் இஸ் நத்திங் பட் தி பையரோட
பையரோட டேட் ஆஃப் பர்த். ஸோ டிடி YY அது கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிடும். தென் திஸ் காப்பி யூ கேன் இஷ்யூ டு யுவர் செல்லர். ஓகே, ஸோ ஃபார்ம் 16B பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ பையர் டீட்டெயில், செல்லர் டீட்டெயில் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு டிடிஎஸ் பிடிச்சாங்க அந்த டீட்டெயில் இருக்கும். ஸோ இந்த டேட்டா தான் வந்து செல்லரோட 26 ASலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ 35 lakhs பே பண்ணியிருந்தோம் அண்ட் 35,000 டிடிஎஸ் டெரி பண்ணும். ஸோ இந்த டேட்டா தான், திஸ் இஸ் கால் ஃபார்ம் 16B. ஸோ ஹோப் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிடிஎஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி ஃபார் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட் அண்ட் அதோட கம்ப்ளைன்சஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா யூ கேன் வாட்ஸ்அப் அஸ் ஃபார் மோர் டீட்டெயில். இதோட இன்கம் டேக்ஸ் கோர்ஸு, ஜிஎஸ்டி, பிஎஃப், இஎஸ்ஐ அதுவும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஆஸ் எ கிளப் மெம்பர்ஷிப். ஸோ எங்கள் கிளப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் லேர்ன் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா யூ கேன் வாட்ஸ்அப் அஸ். தேங்க்யூ.